Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அவர் பிறந்து 18 நாள் குழந்தையில இங்கே வந்தோம். பால் காய்ச்சி இங்கே வந்தோம். மழை பெஞ்சா தண்ணியும் கொஞ்சம் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வரல, பார்க்கிங்கில் தான் வந்துச்சு. இடிச்சிட்டு தான் நாங்கள் 92ல் இந்த வீடு கட்டினோம். ஹால் நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு. என்னென்னா வருஷம் வருஷம் இவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க, பூஜை வச்சா. அப்போ அந்த வீட்டில் சின்ன ஒரு ஹால் தான் இருக்கும், அது பத்தாது எங்களுக்கு. அதனால நான் வீடு கட்டும் பொழுது எனக்கு ஹால் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதனால தான் அப்போ இந்த மாதிரி பெரிய ஹாலாக பண்ணோம். நாங்கள் கார் வந்து நின்ன உடனே கிடிக்கின்னு போய் ரூமில் போயிட்டு சரி, இப்போ இந்த வீடு உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு இருக்கு? 87னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல இந்த வீடு தான் உங்களுக்கு எப்பவுமே. இந்த வீடா, இது வந்து எங்க கனவு இல்லம். 86ல் நாங்கள் ஒரு பழைய வீடு வாங்கி 87ல் கிரகப்பிரவேசம் பண்ணோம். ஏன்னா அவர் 87ல் பிறந்தார். சின்னவர் பெரியவர் 85, சின்னவர் 87ல் பிறந்தார். அவர் பிறந்து 18 நாள் குழந்தையில இங்கே வந்தோம். பால் காய்ச்சி இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேமிலி கொஞ்சம், அவங்க அம்மா அப்பா, இவங்க தங்கச்சி எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வீடு பெருசாக வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மழை பெஞ்சா தண்ணியும் கொஞ்சம் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வரல, பார்க்கிங்கில் தான் வந்துச்சு. அப்போவே இவங்க அப்பா அம்மாலாம் கூட தான் இருந்தேன். அதை இடிச்சிட்டு தான் நாங்கள் 92ல் இந்த வீடு கட்டினோம். ரொம்ப ராசியான ஒரு வீடு இல்ல? ரொம்ப ராசி. சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்? இந்த இடத்த நாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இப்படி வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்ற. எனக்கு வந்து இந்த ஹால் நல்லா, அப்பவே ஹால் பெருசா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான். அந்த காலத்துல வந்து ஹால்ல படிக்கட்டு வச்சா அதுதான் அது ஒரு பெரிய வீடு. ஹை சீலிங். ஆமா, வுட்டன் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே. ஹால் நல்லா பெருசா இருக்கணும் அப்படின்னு. என்னன்னா வருஷம் வருஷம் இவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க, பூஜை வச்சா. அப்போ அந்த வீட்டில் சின்ன ஒரு ஹால் தான் இருக்கும், அது பத்தாது எங்களுக்கு. அதனால நான் வீடு கட்டும் பொழுது எனக்கு ஹால் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால தான் அப்போ இந்த மாதிரி பெரிய ஹாலாக பண்ணோம் நாங்கள். ஏன்னா இப்போ ஷேர் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சிருந்தா உங்க பசங்களோட கல்யாணத்துக்கு முதல்வர் வராங்க. அந்த டைம்ல இவங்க ரொம்ப நெருக்கம். ஜெயலலிதா அம்மா மேலே ஷேருக்கும் பையனும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு சிஎம் வராங்க உங்க அம்மா பாப்பா கல்யாணத்துக்கு? அம்மா இது அது எவ்வளவு பெரிய விஷயம், உங்க அம்மா பாப்பா கல்யாணத்துக்கு ஒரு சிஎம் வராங்க. இவங்களும் சிஎம் நேரடியாக போய் பார்த்தாங்க. அவங்க சித்தப்பா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும் போது அவங்க போய், அப்போ இந்த மாதிரி குழந்தை அவங்க. இல்லை, நான் பத்திரிக்கை வச்சேன். அம்மா வந்து நல்ல ஆசையோடு தான் வச்சேன். திடீர்னு நான் வருவேன் கல்யாணத்துக்கு அப்படின்ட்டாங்க. கல்யாணம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. கல்யாணம் மதுரையில் பொண்ணு வீட்டில் வச்சுருக்குறோம், ரிசப்ஷன் இங்கே வச்சுருக்குறோம்மா அப்படின்கிட்டு வச்சிருந்தோம். சொன்னோன்னா அப்போ நாங்கள் ரிசப்ஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்படிதான் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். நாங்கள் தாம்பழம் பழ கூட கொண்டு போய் கொடுத்துட்டு இப்படி டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா யாரையும் காணோம். ரூமே இருட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. இப்படி தான் அவங்க அப்படி உட்காந்துட்டு உட்காருங்க செந்தில் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரே பயம். அப்புறம் உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசினாங்க. எத்தனை பசங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன அப்படி இப்படின்கிட்டு. அப்புறம் அவங்க கேட்டாங்க. இவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று இருந்துச்சு. இது கொடைக்கானல் ஷூட்டிங்கில் கீழே விழுந்து முதுத்தண்டு ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு. அப்போ அதை வந்து இதில் பேப்பரில் பார்த்துருப்பாங்க போல். பார்த்தேன், படித்தேன். ரொம்ப அலையாதீங்க, நீங்கள் இன்விடேஷன் கொடுக்குறதெல்லாம் சம்மந்தக்காரவங்களை வச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க கல்யாணம். சார் நீங்க சொல்லுங்க சார், பசங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, ஆனா வந்து கண்டிப்பா படிக்கணும் ஒழுங்க அப்படின்றதுல வந்து
நீங்க வந்து ரெண்டு கட்டாயமா பேரும் வந்து ரெண்டு இருந்திருக்கீங்க. பேருமே உங்களுக்கு சினிமா ஃபீல்ட்ல வர்றதுக்கு ஆசை நம்மளுக்கு கிடையாது, அது பூரா பொறுப்பு இவங்க தான். ஆசை கிடையாது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் ஆசை கிடையாதுன்றாங்களே, ஏன் அவங்க இல்ல, கண்டிப்பா இல்ல. படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பையங்க போறது வர்றது பழப்பு கிழப்பு எல்லாம் அவங்க தான். எனக்கு அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா பிள்ளைங்க படிக்கணும், நல்லா நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். படிப்பு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கனவாவே இருந்தா. நம்ம பண்ணாதான் நம்ம பிள்ளைங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஓகே அம்மா, இப்போ உங்க முன்னாடி வந்து சில போட்டோஸ் வைக்க போறோம். ஸோ அதுல இருந்து நீங்க ரேண்டமா எந்த போட்டோ வேணா எடுக்கலாம். அதுல இருக்க மெமரிஸ் நீங்க பேசணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு காமிச்சிருங்கம்மா. அவள் வருவாளான்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்களும் இருக்க ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், அஜித் சார், விஜய் சார் எல்லாருக்கூடயும் வந்து நீங்க அந்த ஆரம்ப கட்ட காலத்துல நினைப்பீங்க. இதெல்லாம் வந்து அஜித் சார் அப்பதான் ஒரு அப்கமிங் ஹீரோவா வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுல மறக்க முடியாத நினைவுகள் ஏதாச்சும் இருக்கா? ஒரே படத்துல கவுண்டமணி சார், நீங்க அஜித் சார். இல்ல அஜித் வந்து எல்லாத்தையும் அப்போவே நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட், எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார். ஓகே சரி, அடுத்த போட்டோ போயிடலாம். இதான் ஆஹா, லேடிஸ். என்னம்மா லேடிஸ் கேட்டப்ல சார் எப்படி இருக்காரு? அம்மா கிட்ட கேக்குறேன். நல்லா இருக்காரா? கியூட்டா இருக்காரா? எப்படி இருக்காரு தாத்தா? தான் கெட்டப்ல எப்படி இருக்காரு? கொஞ்சம் காமெடியா இருக்காரு. அழகா இருக்காரு. அக்கா நீங்க காமெடியா இருக்காரு. கொஞ்சம் காமெடியா இருக்காரு, கொஞ்சம் அழகா இருக்காரு. இது வந்து விஜயகாந்தும் நானும் தனியா அம்மன் கோயிலுக்குள்ள காலை ஓகே, இல்ல இது அதுக்கப்புறம் எடுத்த போட்டோ நினைக்கிறேன். சரி, இல்ல பகுத்தனோட பகுத்தன். ஓகே 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 சார், விஜயகாந்த் சார் பத்தி சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு எவ்வளவு நெருக்கம் அவரு? நல்ல இருக்குதான், ரொம்ப நல்ல மனிதன், நல்ல ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. சோ நீங்க அவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கீங்க. நீங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காரா? இல்ல வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. ஆ. அதெல்லாம் வந்திருக்காரு, நானும் போயிருக்கேன். அதெல்லாம் அது தெரியும். பயங்கர பசங்க பிறந்த நாளைக்கு எல்லாம் வந்துருவாரு. வந்திருக்கேன். சரி, அடுத்த அடுத்த போட்டோ. போட்டோ. இது பழைய படம், ஒரு படம் ராமராஜன் டைரக்ஷன், மண்ணுக்கேத்த பொண்ணு. மண்ணுக்கேத்த பொண்ணு. மண்ணுக்கேத்த பொண்ணு. சரி, உங்களுக்கு ஏகப்பட்ட அதுக்கப்புறம் தான் நடிகர் நான். சொல்லுங்க சார். கவுண்டமணி சார் கூட வந்து நீ அந்த காம்போவே அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் காம்போ தான். ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஏதாவது ஒண்ணு ஞாபகப்படுத்தணும்னா என்ன சொல்வீங்க சார்? கவுண்டரோட நிறைய இருக்கு, அது சொல்லி மாடாது. இது வந்து அப்பா இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதா இருந்தாலும் இந்த ஒரு காமெடி சீன் தான் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். ஆமா. சார், இருந்தாலும் இந்த போட்டோ பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இது பயங்கர நீங்க ஒரு ஆசையோட போஸ்ட் எல்லாம் கொடுத்து எடுத்திருக்கீங்க. ஆமா, அது ரொம்ப ஒரு ஃபேமஸான. ஏன்னா உங்களுடைய போட்டோஸ் அப்ப அந்த ஸ்டுடியோ பிளாக் அண்ட் ஒயிட் தானே அப்ப எடுத்து. இது எப்படி சார் சினிமாக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்த போட்டோவா? அதுக்கப்புறம் எடுத்தது இல்ல, நடிக்கும் போதுதான், நடிக்கும் போதே எடுத்தது. ஏன்னா நீங்க உங்களோட கெட்டப் பத்தி பார்க்கும்போது கமல் சார் எப்படி தசாவதாரம் மாதிரி ஒவ்வொரு போட்டோல ஒரு மாதிரி இருக்கீங்க. எவ்வளவு சார் கெட்டப் போட்டிருப்பீங்க நீங்க? எத்தனை எல்லா கெட்டப்பும் உங்களுக்கு சூட் ஆகுமா? நிறைய கேட்ட போட்டு. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, உங்க தாத்தாவை பத்தி என்ன பாருங்க. சொல்லு. எந்த கெட்டப்ல எந்த படத்துல தாத்தா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? பேசுங்க. படையப்பா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? வாழைப்பழம் காமெடி என்ன படத்துல இருந்து கெட்டப்ல இல்ல, வீட்டுல இருக்க கெட்டப் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தாத்தாவெல்லாம் பிடிக்கும். வீட்டுல இருக்க கெட்டப். சரி, இப்போ லுங்கி பண்ணி என்ன போடுறது அப்படிதான் பிடிக்கும். இல்ல, சின்ன வயசுல என்ன பண்ணுவான், ரெண்டு இந்த மாதிரி தான் இருப்பாப்ல, சின்ன பேச்சு மாதிரி இருப்பாப்ல. கார் வந்து நின்ன உடனே கிட்டு போய் ரூம்ல போயிட்டு லுங்கியை தூக்கிட்டு வரும். லுங்கி எடுத்துட்டு வந்து தாத்தா இந்தா, தாத்தா இந்தா. இங்க கட்டினதான் நம்ம தாத்தா நம்ம கிட்ட வந்துருவாரு. அவளுக்கு மார்க் அதுதான். பிங்க் நோட்டுக்கு இவங்க இது பண்ணிடுறாங்க. சரி, பிங்க் நோட் இவங்க மேக்கப்போட வருவாங்கல்ல, மேக்கப்போட வந்த உடனே அந்த மேக்கப்பை கலைச்சிட்டு அந்த லுங்கியை கட்டிட்டு அவளை தூக்கிடணும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப தாத்தா வந்து என்ன சொல்றாரு, அந்த பழைய காலத்து ஸ்டைல் ஃபுட் எல்லாம் பிடிக்கும். ஒருவேளை தாத்தாவை இப்ப இருக்க நியூ ஜென்சி ஃபுட் ஏதாச்சும் ட்ரை பண்ண வைக்கணும்னா ஒரு 2 ஃபுட்டு சொல்லுங்க. தாத்தாவோட போய் நான் இதை யோயோ ஹைஃபையா சாப்பிட போறேன், என்ன ஃபுட்டு ட்ரை பண்ண வைக்கலாம்? ஒரு நாள் நம்ம அதை பத்தின ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். சும்மா சொல்லுங்களேன். அவங்க ஆர்டர் பண்றதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிடுவாங்கன்றாரு தாத்தா. இல்ல அவங்க இல்ல அவங்க என்னென்ன ஆர்டர் பண்றாங்களோ
கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன வித்தியாசமா என்ன கொடுத்தீங்க தாத்தாக்கு சொல்லுமா? பீட்சா எல்லாம் சாப்பிட வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் கொண்டாந்து அவருக்கு அவங்களுக்கு garlic garlic bread bread ரொம்ப தான் பிடிக்கும். அது நல்லா பீட்சா ஆஹா. பீட்சா ஆர்டர் பண்ணும்போது ஹார்லிக் பிரெட் ஆர்டர் பண்ணி தாத்தா நான் உங்க ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு வேற என்ன அப்புறம் புதுசா அவருக்கு? ஐஸ்கிரீம் கொண்டாந்து ஐஸ்- பண்ணுங்க. ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க. தாத்தாக்கு ஆர்டர் பண்ற கேப்ல நமக்கு போட்டுக்கலாம், அதுதானே ஐடியா. ஆமா, ரெண்டு பேரும் அப்படி. 2 பேரும் கூட்டுக்கலவாணி இதுல. யார் செல்லம் பாட்டி செல்லமா தாத்தா செல்லமா? 2 பேரும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க 2 பேரும் தான் எனக்கு. உங்களுக்கு. சரி நீங்க சொல்லுங்க. தாத்தாட்ட தாத்தா. தாத்தா தாத்தா பாட்டி கொஞ்சம் கண்டிஷன் இருக்கும், தாத்தா கண்டிஷனே இருக்காது. சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இப்போ 2 பேத்திங்க இருக்காங்க, 2 பேருமே சூப்பராக படிக்கிறாங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் உங்கள் பேத்தியை வந்து தாத்தா நான் கூட உங்களை மாதிரி ஒரு நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு காமெடியாக இருந்தாங்க, நானும் வரேன் சினிமாவில் அப்படி சொன்னால் செந்தில் சாரோட பதில் என்னவா இருக்கும்? படிப்பு, அதுக்கப்புறம் தான் நடிப்பு. சூப்பர். உங்களுக்கு தெரியாமா? யாரு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நடிக்கிறது? அது என்ன சொல்ல முடியாது. So, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? இப்ப இருக்க ஹீரோஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்களா, தாத்தா நீங்க எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க, இந்த ஹீரோவை நான் நேர்ல மீட் பண்ணுவீங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் சந்தோஷமா இருப்பேன், போட்டோ எல்லாம் காமிச்சா எந்த ஹீரோ மீட் பண்ண வைக்கணும்னு ஆசை தாத்தா? அது சொல்லலாமா? தப்பு இல்ல. தனுஷ் சார். சூப்பர். உங்களுக்கு அந்த மாதிரி ஹீரோல இல்ல, காமெடி. யாரு? கிங்ஸ்லி. ஜெடன் கிங்ஸ்லி. ஓகே. அவர் ரொம்ப ஃபேவரட்டா உங்களுக்கு? சூப்பர். ஆஹா, இவ்வளவு இப்போ தாத்தா சார் வந்து என்னதான் ஒரு பயங்கர காமெடியன். இவன் சொல்ற பேர்ல எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஃபேவரட் யாரு? நீங்க சொல்லுங்க. எனக்கு ஃபேவரட் உங்க வீட்டுக்காரர் தான். உங்க வீட்டுக்காரரை தாண்டி யார் ஃபேவரட்? கொஞ்சம் ஹீரோ இன்னொருத்தர் யாரெல்லாம் சொல்லுங்களேன். அவங்க நடிகர், ஏதாவது நடிகர். எல்லா ஹீரோக்களும் எனக்கு சரி. கவுண்டர் இவங்களும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் தான். ஆரம்ப காலத்துல அது எல்லாம் வேற மாதிரி காமெடி. அவர் நயேஷ் சார், தங்கவேல் சார் எல்லாரு கூடயுமே நடிச்சிட்டாங்க. இவங்க நாயேஷ் சாரோட நடிச்சிட்டாங்க, தங்கவேல் சாரோட நடிச்சிட்டாங்க, வி.கே. ராமசாமி அவரோட நடிச்சிட்டாங்க, தேங்காய் சீனிவாசன், நம்பியாரு, பி.எஸ். வீரப்பா. பி.எஸ். வீரப்பா அவர் வீட்டுக்கே வந்து உட்கார்ந்து அவர் படத்துல 2-3 படத்துல பண்ணியிருக்கிறாங்க. அவர் ப்ரொடக்ஷன்ல அவர் வீட்டுக்கே வந்து இவரை கூட்டி லொகேஷன் கூப்பிட்டு போவாப்புல. ஆமா, இந்த மாதிரி நிறைய, அதாவது ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் மாட்றாங்க பாருங்க சார். ரோஸ் குத்த மட்டும் தான் வைக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு அந்த Dress போடலாம். அந்த காலம் இருந்துட்டு போங்க. மல்லிப்பூ வைப்போம். சூப்பர். எனக்கு ஒரு தேங்க்ஸ் மாதிரி சார். எங்க தாத்தா கூட நாங்க இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? அவ்வளவுதான், அத சொல்லிடுங்க. குஸ்னவே கேட்டுங்க தரேன். சொல்லுங்க, 2 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. 2 பேரும் தாத்தா கூட ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து இன்டர்வியூஸ் முன்னாடி நீங்க கொடுத்திருக்க மாட்டீங்களா? அது அழகா பேசியிருப்பீங்க உட்கார்ந்து. பட் இது வந்து இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவா இருந்தது. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஜாலியாவும் இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுமா, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தாத்தா பாட்டி கூட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ? அப்பத்தாத்தாவோட பேசும்போது ஜாலியாக தான் பேசுவோம். இப்போ அதேதான். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. முகத்துல இருக்க சிரிப்பு எப்பவுமே அப்படியே இருக்கணும். உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம். எங்களுக்கும் தான் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.